டேய் பிக் பாஸ், உங்க மூஞ்சில போய் தீய வைக்க நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெளியில மக்கள் வந்து கதற விட்டானுங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து மக்களை வந்து பயங்கரமா வந்து வச்சு கேம் விளையாண்டானுங்க. விளையாண்டது வந்து மக்களுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து ஒரு பக்கெட் கேம் விளையாடுறான், பிக் பாஸ் வந்து ஒரு பக்கெட்டா வந்து வச்சுக்கிட்டு விளையாடுறான், இதனால ஃபுல்லா வந்து டவுன் ஆகுது அப்படிங்கறதே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்து கதற 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 விடுறானுங்க நம்ம பிக் பாஸ் போட்டு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரு எவிக்ஷன் நடக்குது. அந்த எவிக்ஷன் போல கேவலமா நடக்கும் அப்படிங்கிறது சுத்தமா எதிர்பார்க்கல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எவிக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கவங்களோ மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டுன்ட்டு இவனுங்க வச்சு இவனுங்க என்ன இவனுங்க யார வெளியில கொண்டு போகணும், இவனுங்க எப்படி யாரையாச்சும் வெளியில கொண்டு போகணும், இவனை வெளியில கொண்டு போகணும்னு நினைச்சா இவனுக்கு கொண்டு போயிடறானுங்க. இத பார்த்தா மக்கள் முடிவு பண்ண ஓட்டு மக்கள் முடிவு பண்ண ஓட்டு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பண்ணது மக்கள் பண்ணது மக்கள் பண்ணதுன்ட்டு இவனுங்களா ஒரு ரீசன் சொல்லிட்டு அலையறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து டபுள் எவிக்ஷன் வந்து நடக்குது. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி ராணவ் ஓகேங்களா, 2 பேர் வந்து நடக்குது. அண்ட் இதுல வந்து தலைவர் வந்து எப்படி கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மேட்டரை வந்து எப்படி கொண்டு வராருன்னு பாத்தீங்கன்னா, வார வாரம் வீட்டுக்குள்ள வந்து ஆட்கள் குறைஞ்சிடறாங்க. வீட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி போகுது, உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா இல்ல வந்து ஜாலியா இருக்கீங்களா இல்ல வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்து சேதுபதி என்ன வந்து கேக்குறாரு. கேட்கும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, தீபக்ல இருந்து எல்லாருமே வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு கஷ்டமாலாம் இல்ல, கொஞ்சம் லைட்டா கஷ்டமா இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கஷ்டம்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ப்ராஷுவாலிட்டியா வந்து சொல்றாங்க. எப்படின்னா, கஷ்டம்லாம் இல்ல சார், இருந்தாலும் வந்து உள்ள கஷ்டம் இருக்குது, அது வெளியில சொல்ல மாட்டேங்கிறானுங்க. கஷ்டம்லாம் இல்ல சார், கஷ்டம்லாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்ல சேதுபதி என்ன வந்து என்ன பண்றாரு, சரி கஷ்டம் இல்ல, அப்ப இந்த வாரம் வந்து யாரையாச்சும் தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணன் வந்து கார்டு எடுக்கிறப்பல கார்டு எடுக்கும்போது சௌந்தர்யாட்ட கேட்கறாங்க. சௌந்தர்யா வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாங்களா, ரொம்ப ரொம்ப எந்த ஒரு டைம்லயுமே இத்தனை வாரம் நடந்திருக்கு, இத்தனை வாரத்துல எங்கேயுமே வந்து இவங்க சோகமாவே இல்ல, ஒரு எவிக்ஷன் நடக்கும்போது சுத்தமாவே சோகமா இருந்து நான் பார்த்தே கிடையாது. இப்போதைக்கு வந்து இவங்க நாமினேஷன்ல இல்ல, இவங்க என்னடா இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கா, இவ்வளவு சோகமா உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்து நம்ம சேதுபதி அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சால என்னமா சௌந்தர்யா எவ்வளவு சோகத்துல இருக்க, நீதான் நாமினேஷன்ல இல்லையே, ஏமா நீ சோகத்துல இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் இந்த வீட்டை விட்டு வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி வைக்க, அதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பவித்ரா போவாங்கன்னு நினைக்கிறேன், ஜாக்லின் வந்து மஞ்சரி போவாங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் ராணவ் சொல்றாரு விஷால் போவான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் விஷால் வந்துட்டு அருண் போவான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அருண் வந்துட்டு ராணவ் விஷால் 2 பேருமே போவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் இதை வந்துட்டு தலைவர் வந்து கொஞ்சம் நேரமா கேட்டு, அப்ப எல்லாருமே இங்க இருக்கட்டுமா இல்ல எல்லாத்துக்குமே வந்துட்டு எவிக்ஷன் நடக்காம கிழிச்சு போட்டலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட்ல ஒரு கருத்து வைக்கிறாப்ல. இந்த வாரம் வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாருமே நான் சொல்லிட்டேன், ஆல்ரெடி வீடியோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் அதான் போட்டிருந்தேன், 2 டபுள் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ராணவ் மஞ்சரி 2 பேருமே. எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி கூட ஓரளவுக்கு வந்து ஓட்டிங் வயசுல வந்து எவிக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா ராணவ் வந்து ஓட்டிங் வயசுல வந்து எவிக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமா என்னால ஏத்துக்கவே முடியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து 3rd பிளேஸ்ல இருக்கான், அன்அபிஷியல் ஓட்டிங்லயே வந்து 3rd பிளேஸ்ல இருக்கான். அவனை எப்பறம் தூக்குனீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமாரா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து டாப்ல ஒரு டாப்னு சொல்ல முடியாது, நடு ஈக்குவல் இருக்கும்போது அங்க இருந்தே தூக்கிடுறானுங்க. லாஸ்ட்ல இருக்கவங்க என்னத்துக்கு தூக்காம இருக்கானுங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேபி வந்துட்டு ராணுவ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கையை வந்துட்டு உடஞ்சிருக்குது அதனால வந்துட்டு தூக்குறேன்னு சொல்லியிருந்தா காரி காரி தூக்க போறானுங்க. ஏன்னா டாஸ்க் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஓகேங்களா, பணப்பெட்டி வந்து அடுத்து பணப்பெட்டி தான், இருந்தாலும் டாஸ்க் எல்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்துட்டு என்ன பண்றானுங்க, டாஸ்க் வந்துட்டு போன வாரம் தூக்கி இருந்தா ஓகே எல்லாரும் மக்கள் ஏத்துவாங்க, ஆனா இந்த வாரம் தூக்கி இருந்தானுங்கன்னா சம கண்ணில தான் இருக்கானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் கை உடஞ்சிருக்க பிசிக்கல் டாஸ்க் நிறைய டாஸ்க் டிடிஎஃப்க்கு வந்துட்டு வரும், அதனால வந்து தூக்கிருக்காங்க அப்படிங்கறத ஏத்துக்கலாம். இந்த கை உடஞ்ச காரணத்தை வச்சு தூக்கி இருந்தானுங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இது கேவலமான ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு காரணம் வந்துட்டு ஒரு எனக்கு தெரியுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவன் வந்துட்டு கை உடஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து மக்கள் யாருமே நம்பல, நீ வந்து தலைவணி வச்சு தூங்குற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு பண்ற சேட்டை எல்லாம் வந்து சாக்ஸ் எடுத்து போடுறான், அப்படி போடுறான், சட்டை எடுத்து போடுறான். இந்த நம்ம அருண் பிரசாத்லாம் வந்து கேட்டிருந்தாப்ல இது மாதிரி எப்பறம் அவன் கையை உடஞ்சிருக்கு தெரியுதா தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நேற்று சண்டேல கூட வந்து நீ வந்து டிடிஎஃப் டாஸ்க்னா மட்டும் வந்துட்டு உனக்கு நல்லா விளையாடுற, ஏதாச்சும் ஒரு மைக் டாஸ்க் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டாஸ்க் கொடுக்கும்போது நீ என்ன பண்ற, ஐயோ கை வலிக்குது கை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு பிட்ட போறியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டான கேள்வி எல்லாம் வந்து நாக்கு புடுங்குற மாதிரி வந்துட்டு ராணுவ பார்த்து வந்து கேட்டு விட்டாங்க. இது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா பிக் பாஸ் டீமுக்கு வந்து இது வெளியில போறது வந்து நம்ம வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா அவன் பண்ற சேட்டையை பார்க்கும்போது வந்து நம்மள வந்து ஃபேக்குன்னு நினைச்சிருவானுங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அப்படி தூக்குனானுங்களா அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அண்ட் இந்த ஒரு டபுள் எவிக்ஷனை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஃபேரா அண்ட் ஃபேரா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.